அதிகாரம் 3. இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமானபோது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாடக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். 7ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தத் தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனிலிருந்து கேதுர் மரங்களை சமுத்திர வழியாய் யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் யனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. தலைவனிக்கு நாம் செபிப்போம். நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிற எங்கள் கிருபாசனபதியே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உமது சுத்த கிருபை என்று உணர்ந்து மன தாழ்மையோடும் நன்றி அறிதலோடும் பரிசுத்தராகி உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவரீர் உமது வசனம் வல்லமையுள்ளது, நான் நினைத்ததை செய்யும் என்று நீ சொன்னீரே. உமது வசனங்கள் ஜீவனற்ற எங்களுக்குள் ஜீவனையும் செயலற்ற எங்களை செயல்படுத்தவும் கண் சொருகி போன எங்கள் கண்களை தெளிவிக்கவும் நீர் எங்களோடு கிரியை செய்தருளும். எங்கள் அருமரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வரலாற்றின் மிக முக்கியமான கட்டமாகிய கிமு 6ஆம் நூற்றாண்டின் பிந்திய பகுதியின் வரலாற்றை எஸ்ராவின் புத்தகத்தின் மூலமாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆக வரலாற்று ரீதியாக இது முக்கியமானது. நம்முடைய தேவன் வரலாற்றின் தேவனாக இருக்கிறார். இதுவும் வரலாறு என்பது, அதாவது you cannot isolate a nation alone when you think about the history of the world. நீங்க முழு இஸ்ரவேல் எடுத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டை விட சின்னதுங்க. தமிழ்நாட்டில் பழைய செங்கல்பட்டு மாவட்டம், இப்போ திருவள்ளூர் 2 பிரிச்சிட்டாங்க. பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தை விட மிகச் சிறிய இடம் தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் நாடு. இதோ அந்த சின்ன குட்டி நாட்டுக்கு ஒரு கடவுளே இதோ பண்ணினுக்கிறாங்க சார் வேடிக்கை. அப்படி இல்லைங்க. God is a God of universe. அவர் சகல பிரபஞ்சத்தின் ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் அந்த உலகத்தில் நடக்கும். அந்த தெளிவுக்குள்ளாக நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது மாத்திரமல்ல, அதாவது யூத இனம் அல்லது இஸ்ரவேல் நாடு மறுபடியாக புதுப்பிக்கப்பட்ட ஒரு மத ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்தது. இட் இஸ் ஆஃப் ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த தேவன் பாபிலோன் சிறையிருப்பின் போது எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டு எருசலேம் மண்மேடாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட போது என்ன முடிவுக்கு இந்த உலகம் வந்தது? நோ மோர் பீப்புள் ஆஃப் காட். இனி இஸ்ரவேல் நாடு கிடையாது, இனி இஸ்ரவேல் மக்கள் கிடையாது, இனி இந்த கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் கிடையாது என்கிற முடிவுக்கு வந்தாங்க பாருங்க. அங்கிருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கின்றார். அதுதான் கடவுள். கடவுள் மட்டும்தாங்க அதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. He is God. புரியுதுங்களா? அதாவது அதுதான் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் சொல்ல வேண்டுமானால் சிலுவையில் மலர்ந்த பூக்கள். சார் சிலுவனா சாகடிப்பது சார், அங்க எப்படி சார் மலர் பூக்கும்? மலரச் செய்கின்ற சிலுவை. இந்த உலகம் மரணம் என்று எதை சொல்லுகிறதோ, சாவு என்று எதை முடிக்கிறதோ, அங்கிருந்து ஒரு புத்துயிர் ஆரம்பிக்கப்படுகிறது. அதுதான் அதனுடைய ஆக அழகாக போட்டிருக்குது இல்லைங்களா? ஈசா என்னும் அடிமரத்தில் வேர் கிளம்பின்னு நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில். ஆக அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆரம்பத்தை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுத்தினார். இதை எசேக்கியேல் தீர்க்க தரிசனம், எரேமியா தீர்க்க தரிசனத்தில் பல முறை சொல்லப்படுகிறது. நான் மறுபடியுமாக உங்களை உயிர்ப்பிப்பேன், நான் உங்களை மீட்டு கொண்டு வருவேன். God is a God of restoration. ஒரு பெரிய வார்த்தைங்க அது, ரெஸ்டோரேஷன் என்பது புதுப்பிக்கப்படுதல். அதை நம்ம அங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்க எஸ்ராவின் புஸ்தகத்தை நாம் இன்றைக்கு சற்று கவனத்தோடு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு மாத்திரம் இல்லைங்க, எப்பொழுதும். இந்த ஆராதனை நடந்து இருக்குதுங்களே, இந்த ஆராதனையின் தோற்றம் தாங்க எஸ்ரா 3ஆம் அதிகாரம். அதனுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த ஆராதனை முறைமையை ஏற்படுத்தினவர் எஸ்ரா. என்ன அற்புதமான ஒரு கடவுளுடைய கருவிங்க. என்ன ஆச்சரியப்பட வேணாம். இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் ஆவியாயிருக்கிற கடவுளை, பரிசுத்தராயிருக்கிற கடவுளை, ஜீவனுள்ள கடவுளை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் எஸ்ரா. என்ன சார் அதுக்கு முன்னால் இல்லையா? இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல, தாவீது இருந்தார். ஆனால் அவர்கள் எல்லாம் பகுதி பகுதியாக செய்து கொண்டிருந்தார்கள். எஸ்ரா அதுக்கு முழு வடிவத்தை கொடுக்கிறான். வாட் இஸ் வொர்ஷிப்? ஆராதனை என்றால் என்ன, எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு தந்தருளினார். அதன் விளைவாக இன்றைக்கு கிறிஸ்துவ திருச்சபையாக நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு இருக்குது சார் அதுல. அப்படி படிக்கணுங்க வேதத்தை. எஸ்ராவின் காலத்துல எஸ்ரா ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கப்படவில்லை. நாம் இன்றைக்கு அவனை தீர்க்கதரிசியாக அழைக்கின்றோம். எஸ்ரா ஒரு ஆசாரியன், அவ்வளவுதான். அவன் பிரதான ஆசாரியனும் கிடையாது. நீங்க பின்னால படிப்போம் 7ஆம் அதிகாரத்தில். அவன் பிரதான ஆசாரியனும் கிடையாது, அவன் தீர்க்கதரிசியும் கிடையாது, அவன் பலி செலுத்தினதும் கிடையாது, அதெல்லாம் அவன் செய்யல. பட் he was a great priest ever lived. கடவுளுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் எவ்வளவு அற்புதமாக பயன்படுத்துகிறார், அதை நாம படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சூழமைவில, ஐயா இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? சரியா சார் இருந்தார் சார், வந்தார் சார், போனார் சார், அதை விடுங்க சார். இன்னைக்கு எனக்கு இந்த எஸ்ரா 3ஆம் அதிகாரத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆக எஸ்ராவின் புத்தகம் நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு போதிக்கிறது. என்ன ஆரம்பம்? சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டு
ஆக இன்றைக்கு இந்த திருச்சபையின் அங்கமாக நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால் உங்களுடைய பழைய வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க. நீங்க இந்த உலகத்துல பிறந்த போது எங்க இருந்தீங்க, எந்த நம்பிக்கையில இருந்தீங்க, எந்த கடவுளை ஆராதித்தீங்க, எந்த கடவுளோடு உறவு கொண்டு இருந்தீங்க, இன்றைக்கு எப்படி கடவுள் உங்களை கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்காரு. You must think about that. That is what redemption means. நாமவே திருச்சபைக்குள் வந்துவிட முடியாது, நாமவே விசுவாசியாக மாறிவிட முடியாது. It is a work of a holy God. எவ்விதமாக சிறையிருப்பிலே அடிமைப்பட்டு நசுக்கப்பட்டு அவர்களுடைய தனித்துவத்தை இழந்துவிட்ட நிலையில் இருந்த யூத மக்கள் புதுப்பிக்கப்பட்டார்கள். ஹோப்லெஸ் கண்டிஷன் சொல்றோம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒரு புதிய தேவனுடைய மக்கள் பிறந்தார்கள். அவ்விதமாக தான் கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் தேவனற்றவர்களும் உடன்படிக்கைக்கு அந்நியரும் அவருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்த நம்மை, அதுதான் யோசிக்க. ஆக ஒவ்வொரு விசுவாசியும் அவன் மீட்கப்பட்டவன். ஆக எஸ்ராவின் புஸ்தகம் அந்த மீட்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. தாங்க உங்களுக்கும் எனக்கும் எஸ்ராக்கும் சம்பந்தம். 2, மீட்கப்பட்ட மக்கள் என்ன சார் செய்யணும்? ரட்சிப்பு என்பது ஒரு புதிய ஆரம்பம். சரியா? கடவுள் கிருபையா ரட்சித்தார், ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் சார், அப்புறம் பழைய மாறியதான் சார் வாழணும். ஐயோ, there we make the mistake. நல்லா கவனிச்சிங்களா? சிறையிருப்பிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் சார் கடவுள். இப்ப என்னப்பா செஞ்சு நிக்கிறீங்க? எங்க வேலையை நாங்க செஞ்சு நிக்கிறோம் சார். உங்க வேலையை செய்யறதுக்கு ஏன்பா கடவுள் அங்கிருந்து உங்களை இங்க கொண்டு வரணும்? அங்கே செஞ்சு நிற உங்க வேலையை நீ ஏன் என்னை ரட்சித்தார்ன்ற கேள்வியை சரியா புரிந்து கொண்டீங்களா? ஏன் என்னை திருச்சபையிலே தேவன் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார்? எனக்கும் இந்த திருச்சபைக்கு என்ன சம்பந்தம்? திருச்சபை என்றால் என்ன? திருச்சபையினுடைய பணி என்ன? திருச்சபை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? திருப்பி மறந்து போயிடுற. அதுதாங்க ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம அதை பல முறை நான் அதை வலியுறுத்தினேன் 1ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா? 1ஆம் அதிகாரம் எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய எருசலேமுக்கு போய் திராட்சை தோட்டம், அந்த தோட்டம், கோதுமை தோட்டம், ஒலிவ மர தோட்டம் வச்சு அப்படியே அதுக்கப்புறம் தேவன் ரட்சித்தாரு. கடவுள் ஆசீர்வதிக்கிறார். என்னப்பா இன்றைக்கு அப்படிப்பட்ட போதனைகள் தான் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவத்தில் பெரும்பாலான மக்கள் இப்படிப்பட்ட கவர்ச்சியின் உபதேசத்தினாலே திசை திருப்பப்பட்டு உலகத்தோடு உலகமாக, அதுக்கு மேல நான் வார்த்தை சொல்ல முடியும், உலகத்தோடு உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கா ஆண்டவர் இவங்களை மீட்டு கொண்டு வந்தாருங்கம்மா. எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். இந்த சபையில நான் இத்தனை வருஷம் மெம்பர், ரொம்ப நல்லதுங்க. கடவுள் தான் உங்களை மெம்பரா வச்சிருக்காரு. நான் என்ன சார் செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த திருச்சபையினுடைய வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக என்னுடைய பங்களிப்பு என்ன? அதுதான் நம்ம இந்த எஸ்ரா புஸ்தகம் முழுவதும் படிக்கிறோம். என்ன அழகா படிக்கிறோம் பாருங்க இல்லைங்களா? என்ன 1ஆம் வசனம் என்னமா சொல்லுது? அவர்கள் 7ஆம் மாதமான போது ஜனங்கள் எல்லாரும் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அதாவது அவங்க யூதயா நாட்டுக்குள் வந்து 3 மாதங்கள் தாங்க முடிந்திருக்குது. ஜஸ்ட் 3 months. வரலாறு சரியா நீங்க படிப்பீர்களானால், அதாவது NIV ஸ்டடி பைபிள் உங்ககிட்ட இருக்குமானால் உங்க வீட்டில் போய் பாருங்க. ஃபுல் எஸ்ராவினுடைய புத்தகத்தின் வரலாறு அப்படியே அழகா வருட கணக்கில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 3 மாதத்துல அவங்க எதை ஆரம்பிக்கின்றாங்க? கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, ஏகோபித்தின்ற வார்த்தை எருசலேமின் பல பகுதிகளிலே, யூதயாவின் பல பகுதிகளிலே தங்கள் வம்சத்தின்படி, நம்ம 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லைங்களா? பெத்லகேம், இன்னும் அப்படியே போகுது இல்லைங்களா? எத்தனை பட்டணங்கள், அத்தனை பட்டணங்களிலும் அவர்கள் குடியேறி, அதாவது ஆங்கிலத்தில் ஆஃப்டர் செட்டிலிங் டவுன், உடனே மறந்து இல்ல, உடனே எதுக்கு வராங்க? மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். எதுக்கு அவர்கள் வர வேண்டும்? 6ஆம் வசனம். 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம். எதுக்கு எல்லாம் கூடி வந்தாங்க சார்? பண்டிகை கொண்டாடுறேன் சார், ஃபன் ஃபீஸ்ட் சார், இது அதுக்கு வந்தாங்களா? இன்னைக்கு மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது பாருங்க சார். இது பெருவிழா, திருவிழா, அப்படி ஏதாச்சும் ஒண்ணு கூப்பிடுங்க சார், நாங்க வரோங்க. இசை விழா, அல்ல விழா. நம்முடைய மனநிலை பாத்தீங்களா? அப்பதான் நம்ம வர்றதா இருக்கிறோம், முடிவு பண்ணி இருக்கிறோம். கட்டணும் சார். சார் வேற ஆளை பார் சார். We are not willing to work. We have no heart and mind to work. வேலை என்ன சார்? வேலை எங்களுக்கு இல்லைன்னா எங்களை கூப்பிட்டு நிக்கிறீங்க.
எவ்வளோ பிஸி சார் நாங்க. எங்களை போய் வேலை செய்ய கூப்பிட்டுக்கிறீங்களே நீங்க. விழாக்கெல்லாம் கூப்பிடுங்க சார், வரோம் நாங்க. நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தட் இஸ் த பேரியர். கடவுளுடைய சித்தத்துக்கு நாம் ஏன் கீழ்ப்படியவில்லை? ஏன் கடவுளுடைய சாட்சிகளாக வாழவில்லை? ஏன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறவில்லை? We have converted religion for comfort and for celebration. நீங்க அந்த டிவி சேனல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டாடுவோம் 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 அதே தான் இருக்குங்க, வேற ஒண்ணுமே இருக்காது. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தட். இப்போ நம்ம அதை படிக்க போறோம். ஆனா அவர்களுடைய நோக்கம் ஆலயம் கட்டப்பட வேண்டும், ஆலயம் கட்டப்பட வேண்டும். இந்த ஆலய கட்டுமான பணியிலமா அங்க நம்ம வாசித்த 6ஆம் அதிகாரத்துல இன்னும் ஆலயத்துக்கான அஸ்திவாரம் போடவில்லை. சரியாக 50 ஆண்டுகள்மா. நீங்க பாத்தீங்கன்னா பின்னால நம்ம அடுத்த வாரம் ஒருவேளை அடுத்த தியானத்தில் அதை சிந்தி கிமு 586ஆம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டு இடிக்கப்பட்டது. 586. சரியாக 536ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் அதற்கான ஆரம்ப பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆஃப்டர் 50 years, 50 ஆண்டுகள் அங்கு ஆலயம் இல்லை, பலிப்பிடம் இல்லை, பலிகள் இல்லை, தொழுகை இல்லை. அந்த இடத்துல ஒரு புதிய ஆரம்பம். ஆலயமே இல்லை, ஆலயமே இல்லைங்க, ஆலயம் இல்லையங்க. ஆக ஆலயத்தை கட்டுவதை விட எது முக்கியங்க? தொழுகை முக்கியம். 2ஆம் வசனத்தினுடைய படிங்க, 2ஆம் வசனம் படிச்சிருவோம். இயேசுவாவும் செருபாபேலும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளையும் பலியிடும்படிக்கு ஆக ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக பலிப்பீடம் கட்டப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆலயம் கட்டப்பட வேண்டிய உண்மை, ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது பலிப்பீடம். பலிப்பீடம். ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்கிற வேத வியாக்கியானி அழகான ஒரு உண்மையை நம் முன் வைக்கின்றார். எகிப்தினுடைய அற்புதங்கள், வனாந்தரத்தின் அற்புதங்கள் செய்ய முடியாததை பாபிலோனிய சிறை இருப்பு செய்தது. தெரியுமா? எகிப்தின் வரலாறுலாம் தெரியுமாமா? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை தேவன் ரட்சித்தார். எப்படி? அற்புதங்கள். 10 வாதைகள், சிவந்த சமுத்திரம் பிளக்கப்பட்டது, மன்னா பொழியப்பட்டது. அப்படியே a life of miracle and wonders. நல்லா கவனிச்சுட்டாங்கம்மா, தயவு செய்து நல்லா கவனிங்க. எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்யப்பட்ட அற்புதங்கள் இஸ்ரவேல் மக்களை விக்கிரக ஆராதனையிலிருந்து மாற்றவில்லை. ஆகையினாலதான் வனாந்தரத்திலே அந்த 6 லட்சம் பேருடைய சடலங்கள் மண்ணுக்கு மண்ணாக போயின. நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்களா? வெரி வெரி பவர்ஃபுல் மெசேஜ். அற்புதங்கள் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. ஆனால் பாபிலோனிய சிறையிருப்பு, 70 ஆண்டுகள் சிறையிருப்பு அற்புதமான மாற்றத்தை அவர்களுக்குள் கொண்டு வந்தது. என்னங்க மாற்றம்? இனி விக்கிரகம் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் ஆசீர்வதிக்கிறாருங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கடவுள் அனுமதிக்கின்ற பாடுகள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாம் சேர்த்துங்க. அவைகள் தான் எனக்குள் மெய்யான மனமாற்றத்தையும் மெய்யான விசுவாசத்தையும் மெய்யான பக்தியையும் மெய்யான ஆராதனையும் கொண்டு வர முடியும். அதுதான் இங்க பார்க்க. நல்லா கவனிச்சிங்களா? யாருக்கு சொல்லவே இல்லை. எல்லாரும் வாங்கப்பா, 1ஆம் தேதி நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்க போறோம். அவ்வளவுதான். எவ்ரிபடி வாஸ் தேர். கிட்டத்தட்ட 42,000 பேர். 2ஆம் அதிகாரத்துல பார்த்தல 42,000 பேர் பிள்ளை குட்டியோடு வந்து நின்ட்டாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் 21ஆம் நூற்றாண்டுல இன்னும் நம்ம 1/2 மணி நேரம் லேட்டு, 3/4 மணி நேரம் லேட்டு, ஏமாந்தா 1 மணி நேரம் லேட்டு நான் வரப்போறோம். ஏன்னா நமக்கு இன்னும் அருமை தெரியல. வேற என்ன சொல்றதுக்கு இருக்குதுங்க? ஆக யோசனை பண்ணீங்களா? பாடு, உபத்திரவம், புடமிடப்பட்டவர்களாக கடவுளை ஆராதிக்க தவறினபடியினாலே, உடன்படிக்கையை மீறினபடியினாலே அவர்கள் எப்படிப்பட்ட நிந்தைக்குள்ளாக, எப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாக, எப்படிப்பட்ட துன்பத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதை இந்த 42,000 யூதர்கள் சரியா புரிஞ்சுக்கினாங்க. ஆனால்தான் அவங்க திரும்பி இங்க வந்தாங்க. மீதி பேர் வரல. அதுதான் 132, 33, 34 சங்கீதங்களை படிச்சோம். இது தாவீது பாடின சங்கீதம் இல்லைங்க. 132 இந்த காலத்துல, எஸ்ராவின் காலத்துல பாடப்பட்ட சங்கீதம். எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. 1ஆம் வசனம். கர்த்தாவே தாவீதையும் உபத்திரவங்களையும் நினைத்தருளும். சரிங்களா? அப்புறம் அவன் ஆமா. ஆக தாவீது எவ்விதமாக தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக பிரதிக்கனை பண்ணி, எவ்விதமாக உறக்கமின்றி
நித்திரையின்றி தேவனுடைய வாசஸ்தலத்தின் வாஞ்சி உள்ளவனாக இருந்தானோ அவ்விதமாக ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பாத்தீங்களா 7ஆம் வசனத்துல அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவருடைய பாத படியில் பணிவோம். 14ஆம் வசனம் இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். 15ஆம் வசனம் அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். ஆக சிறையிருப்பில் இருந்து வந்த யூத மக்களுடைய மையம், the center of their Jewish community was the temple, தேவாலயம். சமுதாய வாழ்க்கை இன் மையம் தேவாலயம், குடும்ப வாழ்க்கையின் மையம் தேவாலயம். இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்குதா? கடவுள் நம்மை சந்திப்பா அப்படி இருக்குதாமா? நம்முடைய வாழ்க்கைய அது எதுனா இருக்கட்டும். ஆமா, இன்றைக்கு வாலிபர், அநேக வாலிபருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை, டியூட்டி இப்படி சார், அது அப்படி சார். சோ கடவுளை மையமாக கொண்ட வாழ்க்கை, தொழுகையை மையமாக கொண்ட வாழ்க்கை, ஆலயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை அமைத்துக் கொள்வதுதான் ஒரு மெய்யான விசுவாசியினுடைய இலக்கணம். அப்படி இல்லைன்னா கடவுள் மையமாக உங்க வாழ்க்கையில் இல்லை, அவ்வளவுதாங்க. ஆலயம் கட்டப்பட வேண்டும், அதுக்காக ஒருமுகப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் ஆலயத்துக்கு முன் பலிப்பீடம் கட்டப்பட வேண்டும். ஏனால் தொழுகை ஆரம்பிக்கப்பட வேண்டும். அவங்க பாபிலோனிய நாடிலே அவர்களால் தொழுது கொள்ள முடியவில்லை, பலி செலுத்த முடியவில்லை, தேவனை துதித்து பாட முடியவில்லை. இங்க பாடினாங்க பாருங்க, 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல பாடினாங்களே, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவங்களால பாட முடியலையாங்க. அங்க பாட முடியல, இப்ப பாட முடியுது. They can feel the liberty, the freedom of spirit, the joy of the spirit. இங்கதான் அவங்களால இடிந்து போன ஆலயத்தின் மத்தியிலே ஒண்ணுமே கிடையாது. They could rejoice and worship magnificently. என்ன அற்புதமாக தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள். இதை ஏங்கினவர்களாக 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்பில் இருந்தாங்க. ஒரு ஆராதனையும் தேவனை வாஞ்சித்து, தேவனை தேடி, தேவனை விடுதலையோடும் நன்றி ஏறுதலோடும் தோத்தரிக்கிற ஒரு ஆராதனையாக நான் என்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? 4 காரியங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் அவர்கள் ஆயத்தத்தோடு வந்தாங்க இல்லைங்களா? முதலாவது பலிப்பீடம் கட்டப்பட்டது. கரெக்டா அந்த இடத்தை தேடி பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லைங்களா? அந்த பலிப்பீடத்தை 3ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் அந்த தேசத்தின் பலிப்பீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து சும்மா நினைச்ச இடத்துல கண்ட இடத்துல நம்ம வசதி பிரகாரம் கிடையாதுங்க. ஆக தொடர்ந்து ஜார்ஜ் வில்லியம் சொல்லுகிறார், இந்த 3ஆம் அதிகாரத்தின் உண்மை கர்த்தருடைய வேதமே அதிகாரம் உடையது, கர்த்தருடைய பாவ பரிகாரமே அறிவிக்கப்பட வேண்டியது. God's word is a final authority and God's atonement is to be continuously proclaimed to the nations. 2 காரியம் தான் அவங்க செய்யறாங்க. 2 காரியம் தான். மோசே கற்பித்த வண்ணமாக இல்லைங்களா? 2ஆம் வசனத்துல தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, 3ஆம் வசனத்தில் பலிப்பீடத்தை அதன் ஆதாரத்தின் மேல், சரிங்களா? 4ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி, சரிங்களா? அப்புறம் அப்படியே பின்னால பார்த்துட்டே வந்த எழுதியிருக்கிறபடி. ஆக கடவுளை மையமாக கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, சபையினுடைய வாழ்க்கை, குடும்பத்தினுடைய வாழ்க்கை எழுதியிருக்கிறபடி. நல்லா கவனிச்சீங்களா? அதுதான் எஸ்ரா சொல்லி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? as it was written. தேவனை தொழுது கொள்வது என்னுடைய விருப்பத்தையோ என்னுடைய கற்பனையோ பொறுத்ததல்ல. இன்னைக்கு அப்படிதாங்க ஓடின்னு இருக்குது. சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் சொல்லியிருக்கார், ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஊழியக்காரு, பைபிள் வேணாமா ஆராதனையில, பாட்டு வேணாமா, ஜெபம் வேணாமா, பிரசங்கம் வேணாமா, அதுக்கப்புறம் என்ன ஆராதனைன்னு எனக்கும் தெரியலங்க சரியா. அந்த பத்திரிகை கேட்டிருக்கேன், நான் கொண்டாந்து காமிக்கிறேன், இல்லாட்டி ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். எஸ், வெரி சீரியஸ். இப்படியே சொல்லியிருக்காரு. ஆலயமும் தேவையில்லை, ஆராதனையும் தேவையில்லை, வேதமும் தேவையில்லை, துதியும் ஒன்னும் தேவை கிடையாது. We are living in a different realm. ஒரு புதிய யுகத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, உரிமை பாராட்டுறாங்க. எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலை. அதுக்காக 2 வசனங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, இஸ்ரவேல் மக்கள் ஒருமனப்பட்டவர்களாக மனப்பூர்வமாக தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி கூடி வந்தார்கள். 2வதாக, தேவன் ஏற்படுத்தின ஸ்தானத்திலே போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் பலிப்பீடத்தை கட்டினார்கள். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்
வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆபத்து வருது. கிறிஸ்துவை உன் ரட்சகராக நீ அறிக்கை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிலாம் நீங்க போயின்னு இருக்குதுங்க. அந்த பேர்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஏற்கனவே ஒரு சபை பிரிவில் ராபோஜனம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஞானஸ்தானம் கிடையாது. Do you know that? நல்ல ஞாபகம் வச்சு. இப்ப ஆராதனை பண்ணின்னு இருப்பாங்க, அங்க ஞானஸ்தானமும் கிடையாது, கர்த்தருடைய ராபோஜனமும் கிடையாது. அது வேணான்ட்டாங்க. கடவுள் திருச்சபையை தமது விலை மதிக்க முடியாத ரத்தத்தினாலே மீட்டு கொண்டவர் சொல்றாரு இதை செய்ப்பானே. நீ என்ன சொல்றது அதை செய்யாதேன்னு? எங்க போய் மனுஷன் நின்னுக்கிறான் பாத்தீங்களா? கள்ள போதனை என்னுடைய உச்ச கட்டம் பாருங்க. கடைசியில கிறிஸ்துவானா அல்ல நான் தான். பயங்கரமான ஒரு போதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகின்றோம். இந்த வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். 9ஆம் வசனம். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் கலாத்திய திருச்சபையாரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் போதுங்களா? அதனால கவனமா இருங்க. இது எதுனா கேளுங்க, எனக்கு இல்லைங்க, புரியுதா? ஆனா என்ன சுவிசேஷத்தை அந்த நபர் போதித்துக் கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான கள்ள உபதேசங்களுக்குள்ளாக சபைகள் வழிநடத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆக போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே இல்லாமல் யூத மக்கள் சிறையிருப்பில் இருந்து மீட்கப்பட்டார்கள். என்னங்க, ஒரே ஒரு நோக்கம்தான், இந்த பரிசுத்தராகிய யெகோவாவை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக மனப்பூர்வமாக ஸ்பான்டேனியஸ்லின்னு அதுக்கு பொருளுங்க. யாரும் வாப்பா போப்பான்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருப்பேன், அவரை நோக்கி நான் ஓடி வருகிறவனாக இருக்க வேண்டும். 2, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் கண்ட இடத்துல இல்ல. என்ன சார் இடத்தினுடைய முக்கியத்துவம்? பழைய ஏற்பாட்டிலமா இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 5-6 படி. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 5-6. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் படைப்புகளையும் பொருத்தனைகளையும் பலிகளையும் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு புசித்து செய்ததும் ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இததான் படிச்சுட்டு செருபாபேல் இயேசுவா அந்த அஸ்திபாரத்தை போட்டான். மோசையின் நியாய பிரமாணப்படியே கர்த்தருடைய வார்த்தையின் படியே மீட்கப்பட்ட வாழ்க்கையின் நோக்கம் என்ன? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும்? கிறிஸ்துவினை இரட்சகராக அறிக்கை செய்து கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற கிறிஸ்துவின் பாவ பரிகாரத்தை மட்டுமே நம்பி அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக ஆராதிக்க வேண்டும். சரி, அடுத்த விஷயம் என்னங்க சார்? ஏன் சார் இவங்க பலி செலுத்தினாங்க? அதாவது பலிப்பீடம் கட்டப்பட்டதுங்கம்மா. பலிப்பீடம் கட்டப்பட்டதின் நோக்கம் அந்த மக்களுக்குள்ள தேவனை தொழுது கொள்ள வேண்டும்ன்ற ஒரு சொல்ல முடியாத ஒரு உந்துதல் இருந்தது. சரி, ரொம்ப நல்லது சார். பலிப்பீடம் எதற்கு அடையாளமாக இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, அங்க பாருங்க, கர்த்தருடைய பெட்டி தானே கர்த்தருடைய சமூகத்துக்கு அடையாளம் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பெட்டி இருந்தது, அங்கு கேருபீன்கள் இருந்தார்கள், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு அடையாளம் இருந்துச்சுங்களா? அதான முன்னால இருந்தது. இப்ப அது மாறிடுச்சு பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகத்துல ஒரு புதிய ஆரம்பம். ஆமா, எது இப்ப முக்கியம்? பலிப்பீடம். பலிப்பீடம் முக்கியமாயிருச்சு. கர்த்தருடைய பெட்டி அல்ல, பலிப்பீடமும் பலிகளும். ஆக பலிப்பீடமும் பலிகளும் 4 உண்மைகளை அவர்களுக்கு உணர்த்தினது. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு உணர்த்தணும். இன்னைக்கு முதலாம் வாரமாக இருக்கிறபடினால கர்த்தருடைய ராபோஜனத்துல நாம பங்கு பெறுகிறோம். ரொம்ப பொருத்தமான ஒரு சிந்தனை. பழைய ஏற்பாட்டில உடன்படிக்கை பெட்டி முக்கியமானது, மகா பரிசுத்த ஸ்தலம் முக்கியமானது, பிரதான ஆசாரி எல்லாமே முக்கியமானது. ஆனா எஸ்ரா 3ஆம் அதிகாரத்துல ஆலயமும் இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலமும் இல்ல, கர்த்தருடைய பெட்டியும் இல்ல, ஆசாரியனும் இல்ல. அதாவது பிரதான ஆசாரியன் என்கிற நிலையில அங்கே செயல்படல. எப்படி செயல்படுறாங்க? பலிப்பிடமும் பலிகளும். ஏன்? அந்த ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன மாற்றம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. The focus on the atonement to be made ரொம்ப முக்கியமானது. ஆக 4
உண்மைகளை இந்த பலிகள் வெளிப்படுத்தினது. பலிப்பிடம் தேவனை கிட்டி சேருகிற இடம், ஆல்டர் இல்லைங்களா? பலிப்பிடம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக மாற்றப்படுகிறது இல்லைங்களா? பலிப்பிடம் தேவனுடைய பாதுகாப்புக்கு அடையாளமாக மாறுகிறது. அங்க 3ஆம் வசனம் எப்படி ஆரம்பிச்சது? அவர்கள தேசத்தின் ஜனங்களுக்கு, ஆமா, அதாவது அவர்களை சுற்றி விரோதிகள், அவர்களை சுற்றி எதிரிகள், ஆக அவர்களுடைய பயமுறுத்தல்கள் மத்தியிலே பாதுகாப்பு, தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக பலி செலுத்துகிறார்கள். ஆக 4 காரியங்களை பலியின் மூலமாக வெளிப்படுத்த. முதலாவது யோசனை பண்ணீங்களா? நெகேமியா ஜெபம் பண்ணா பாருங்க. ஆண்டவரே, நாங்களும் முற்பிதாக்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், உம்முடைய உடன்படிக்கையை மீறினோம். அதை சொல்ல விரும்பினாங்க கடவுளிடத்துல. எதுக்கு சார் பலி? பலியை செலுத்தி, பரிசுத்தமுள்ள கடவுளே, நாங்க ஏன் சிறையிருப்புக்கு போனோம்? ஏன் இந்த எருசலேம் அழிக்கப்பட்டது? ஏன் நாங்கள் சிதறடிக்கப்பட்டோம்? ஏன் ஏன் ஏன்? பரிசுத்த கடவுளாகிய உமக்கு முன்பாக நாங்கள் குற்றவாளிகளாக இருக்கிறோம். இந்த அடிப்படை உணர்வு இல்லாம என்ன தொழுகையை நம்ம இங்க செய்து கொண்டு இருக்க முடியும்ன்றீங்க? புதிய ஏற்பாட்டிலே அதான் நம்ம உண்மை. எதுக்கு எபிரேய ஆசிரியர் சொன்னார், ஏற்ற சமயத்தை சகாயம் செய்யும் கிருபையை கண்டடையத்தக்கதாக நம்ம எங்க வர வேண்டும்? கிருபாசன தண்டையில வர வேண்டும். அங்க யார் இருக்கிறார்? பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் யார்? நம்மை போல சோதிக்கப்பட்டு நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அறிந்தவராக நம்மை மன்னிக்கும்படி காத்திருக்கிற ஆசாரியர். அந்த ஒற்றுமை பாத்தீங்களா? என்ன அழகா இருக்கு. The atonement is the base for reconciliation and for worship. பாவ பரிகாரம் இன்றி தொழுகை இல்லை, அங்கு ஆராதனை இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக அவருடைய குற்ற உணர்வு அவர்கள் அப்படியே நெருக்கி தள்ளினது. ஐயோ, இந்த கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். இந்த ஆராதனையில அப்படிப்பட்ட வாஞ்சியோடு நீங்களும் நானும் வந்திருக்கிறோமா? கர்த்தருடைய ராபோஜன பந்தியை அப்படி வாஞ்சித்தவர்களாக நாம் வந்திருக்கிறோமா? 2, இந்த பலிகளின் மூலமாக தங்களை தாங்களே மறுபடியும் அவர்கள் பிரதிஷ்டை செய்கிறார். they rededicate themselves. ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்களும் நாங்களும் உமக்கு துரோகம் செய்தோம், உம்மை மறந்தோம், உம்மை அசட்டை செய்தோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் மனம் திரும்பி உம்மோடு உள்ள உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆக ஒவ்வொரு ராபோஜனமும் அப்படிப்பட்டதுமா, rededicating ourselves to this holy God. வந்திருக்குமா? அப்படி இதெல்லாம் மறந்துடாதீங்க, எழுதி வைங்க. ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு மாதம் கர்த்தருடைய ராபோஜனத்துக்கு வரும்போது ஏன் நான் ராபோஜனத்துல பங்கு பெறுகிறேன், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய அவசியம் என்ன, அதுல பங்கு பெறுகிற மனிதனாக என்னுடைய இதயத்தின் நிலை என்ன, அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இது என்னங்க இந்த கோயில்ல கொடுக்கிற பிரசாதமா இது? ஐயோ, அதெல்லாம் நாங்க செய்யலங்க. இட் இஸ் ரினியூவல் ஆஃப் யுவர் கவர்னன்ட் அண்ட் கமிட்மெண்ட் டு காட். எவ்வளவு அற்புதமான, எவ்வளவு பரிசுத்தமான ஒரு காரியங்க இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்? 3வது, இது ஒரு நாள் செஞ்சாங்க சார், எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா 4:30 மணி கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்தாங்க சார்ன்ற கதை இல்லைங்க. இது என்ன அழகா அவங்க சொல்றாங்க. 4ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. எழுதி இருக்கிறபடியே பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படி அன்றாடக கணக்கின்படி எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் சர்வாங்க தகன பலியையும் தொடர்ந்து பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அல்ல, ஒரு வேளை அல்ல, ஒரு பண்டிகை அல்ல. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? மீட்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன? இட் இஸ் a life of renewal, புதுப்பிக்கப்படுவது, தேவனோடு இணைந்திருப்பது, தேவனோடு உறவாடுவது, தேவனை மகிமைப்படுத்துவது. புறஜாதிகளுக்குமா நல்லா விளங்குதுங்களாமா? நான் நினைக்கிறேன் ஒரு 2 நாளைக்கு முன்னால கடலூர்ல ஒரு சாமியாருக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. படிச்சீங்களா? எதுக்கு தெரியுமா? ஒரு 8 வயசு பையனை நரபலி செலுத்திட்டான். தினமலர்ல ப்ராபபிலி ஆன் ஃப்ரைடே. அதாவது புறஜாதிகளும் பலி செலுத்தினாங்க. அவங்க பலி செலுத்தின பலிகள் வேற, நோக்கம் வேற, முறை வேற, தேவனுடைய மக்கள் செலுத்தின பலி வேற. ஆக அவன் யோசிக்கணும், எதுக்கு அவன் செலுத்தி நிற்கிறான்? புரியுதா? எதுக்கு கடவுள் அந்த ஒழுங்கை நியமித்தார்? இந்த தேவன் பரிசுத்தர். ஆக ஒவ்வொரு பலி 5 பிரதான பலிகள். அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு பலியும் கடவுள் பரிசுத்தர், கடவுள் அன்புள்ளவர், கடவுள் மன்னிக்கிறவர், கடவுள் வாழ்விக்கிறவர், கடவுள் ஆசீர்வதிக்கிறவர், கடவுள் குணப்படுத்துகிறவர். இட் ரிஃப்ளெக்ட்ஸ். அதான் அதனுடைய பொருள். 4வதாக
இந்த பலிகளின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகி தேவனுடைய வழி நடத்துதலை தேடினார்கள். முதலாவதாக நம்ம பார்த்தோம், தங்கள் குற்றங்களை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவானார்கள். இரண்டாவதாக தங்களை தாங்களே ஒப்புவித்து தேவனோடு தங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார்கள். மூன்றாவது, இந்த தேவனே எங்கள் வாழ்வு, இந்த தேவனே எங்கள் மகிமை என்று அவரை துதிக்கும்படியாக போற்றும்படியாக பலி செலுத்தினார்கள். 4, ஆண்டவரே, இனி நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தாரும், உம்முடைய வழி நடத்துதலை எங்களுக்கு தாரும். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சில நேரத்துல சொல்றோம் பாருங்க, இப்ப கூட சொன்ன இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக. அந்த மாதிரிமா யூதனுக்கு பலி செலுத்தாமல் கடவுளுடைய பிரசனத்துக்கு வர முடியாது, கடவுளுடைய ஆலோசனையை பெற முடியாது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. So sacrifices were vital in the Jewish understanding. அதுல எந்த விஷயத்துல அந்த உணர்வு இல்லாம நம்ம குறைந்து போகவே இல்லை. கர்த்தருடைய திருப்பந்தி அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு அருமையானது, அவ்வளவு இன்பமானது. தேவனுடைய பந்தியிலே நான் பங்கு பெறுவது எவ்வளவு பெரிய கிருபை. அவ்வளவுதானுங்களா? அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம், அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்தார்கள். மோசேயினுடைய கட்டளையின்படி 7ஆம் மாதத்துல கூடார பண்டிகை ஆசரிக்கப்பட வேண்டும். கூடார பண்டிகைனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் என்ன செய்தாங்க? சஞ்சரித்தாங்க. அந்த 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கையை நினைவு கூறுவதற்காக என்ன செய்யணும்? எருசலேமில் இருக்கிறவர்கள், எல்லா பட்டணங்கள் இருக்கிறவங்க வெளியில போய் கூடாரத்தை போட்டு 1 வாரம் அங்கு தங்கி பண்டிகை நினைவு கூற. எதை நினைவு கூற வேண்டும்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் முற்பிதாக்களை மன்னாவினாலே போஷித்தார், அற்புதங்களினாலே பாதுகாத்தார், மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினது. They have to remember the goodness of God, the greatness of God, the loving kindness of God. என்ன ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள். ஆக எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. புதுப்பிக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய வாழ்க்கை கூடார பண்டிகையில் ஆரம்பிக்க வேண்டும். உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் யார்? அவர் வனாந்தரத்திலே அற்புதங்களை நடப்பிக்கின்றவர், வானத்திலிருந்து உன்னை போஷிக்கிறவர். Heaven is a resource, not the earth. இந்த உலகம் அல்ல, உலகத்தினுடைய கனிகள் அல்ல, உலகத்தினுடைய தானியங்கள் அல்ல, செல்வங்கள் அல்ல. வானமே என்னை வாழ வைப்பது. என்ன அற்புதமான உண்மை. இதை சார்ந்திராதுப்பா, இந்த உலகத்தை சார்ந்திராதென்ற அருமையான ஒரு சிந்தனை. அவர்கள் ஏகோபித்தவர்களாக கூடினார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி பலிபீடத்தை கட்டினார்கள். பலிகளின் மூலமாக கடவுளோடு ஒப்புரவானார்கள். பலிகளின் மூலமாக விடுதலை பெற்று தேவனை துதித்தார்கள். பலிகளின் மூலமாக தங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார்கள். கூடார பண்டிகையின் மூலமாக கடவுளுடைய மகத்துவங்களை திரும்பி பார்த்து விசுவாசத்திலே புதுப்பிக்கப்பட்டார்கள். They were renewed in faith. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் படி. சிற்பாசாரிகள் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாரராகிய லேவியரையும் கண்டபடி ஆராதிப்பதல்ல, கொடுக்கப்பட்ட ஒழுங்கின்படி முறைமையின்படி இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது தேவனுடைய ஆலயத்தில் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற உரிமையை ஏற்படுத்தினானோ அதை செய்தாங்க. அதெல்லாம் 3 மாசத்துல ரெடி பண்ணிட்டாங்க. அதான் அவங்களுடைய வேலை. சார் வீடு கட்டணும், சார் நிலத்தை பயிரிடணும், அதெல்லாம் அவங்க செய்யல. அந்த 3 மாசத்துல அதை செய்யல. தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். அப்புறம் 11ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை புகழ்ந்து துதிக்கையில். அழகா இப்ப சங்கீதம் வாசம் பாத்தீங்களா? ஒரு தம்பி கேட்டாரு, என்னத்துக்கு சார் சங்கீதம் வாசிச்சு? டைம் வேஸ்ட்னாரு. சங்கீதம் வாசிக்கிறோமே, டைம் வேஸ்ட். டைம் வேஸ்டா? சொன்ன தம்பி, அது இல்லப்பா, தேவனை துதிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட முறைமையை கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார். அங்க போட்டு பாருங்க, சங்கீதங்கள் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன விடுதலையோடு பாடினாங்க. அது மாத்திரமல்லங்கம்மா, 13ஆம் வசனம், ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்களுடைய சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் அவங்களுக்கு புரியல. புறஜாதியானுக்கு இந்த செயல வாழ்கனு சத்தம் கேட்குது, அடுத்த செயல அழுகுற சத்தம் கேட்குது. என்னது இது? நோபடி could understand. இந்த சிந்தனையோடு நாம இப்ப தற்சமயம் முடிப்போம். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோமே, நல்லா கவனிங்கம்மா. கொஞ்சம் கடினமான ஒரு உண்மை. ஆவியானவர் நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்துகிறார். ஆவியாயிருக்கிற கடவுளை ஆவியோடும்
உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். நான் சந்தோஷ கருத்தோடும் நான் பாடுவேன். அதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் என் உள்ளத்திலே வேதனைகள் இருக்கலாம். அதாவது எமோஷனலி, உணர்ச்சி பூர்வமாக நான் என் உள்ளத்திலே வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை நான் துதிக்கலாம். அது மாய்மாலம் இல்லைங்க, அது உண்மை. ஆண்டவரே, இந்த பாடுகளின் மத்தியிலும் நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை நான் தொழுது கொள்ளுகிறேன், உம்மை நான் இன் ஸ்பைட் ஆஃப் த பெயின், இன் ஸ்பைட் ஆஃப் த சஃபரிங், ஐ ஸ்டில் பிரேஸ் யூ ஓ காட். அதான் தாவீதின் அனுபவம். அது ஒரு நிலைங்க. இன்னொரு நிலை அங்க நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல, முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு, ஏன் சாலமோனுடைய தேவாலயத்தினுடைய மகிமையை கண்டவர்கள் யோசனை பண்ணீங்களா? they know the glory of the temple of Solomon. இன்னைக்கு எப்படி இருக்குது அது? அதை நினைக்கிறவங்க அழாம இருக்க முடியுமா? ஆக அழுதார்கள், கரெக்ட். ஆக தேவனுடைய சமூகத்திலமா அழுவது தவறல்ல. ஆனால் அழுகையோடு கூட நம்பிக்கையாக அவர்கள் ஆராதித்தார்கள். அதாவது இட் இஸ் நாட் a hopeless cry, a joyful cry, ஆனந்த கண்ணீர்னு சொல்றோம் பாருங்க, அதை அவர்கள் செய்தார்கள். ஆக தேவன் திருச்சபையிலே கொண்டு வருகிற கனிகளை பார்க்கும்போது, திருச்சபையிலே செய்யப்படுகின்ற ஊழியங்களை காணும் போது ஆனந்த கண்ணீர் வர வேண்டும். தேவனுடைய மகத்துவமான செயல்கள், அற்புதமான கிரியைகளை கண்டு நாம் ஆனந்தத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிறோம். a mixture of joy and sorrow. இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதுக்கு காரணம் இருக்குது. ஆவியானவராலே வழி நடத்தப்படும் போது தேவனுடைய வல்லமைக்காக, தேவனுடைய கிருபைக்காக, அவருடைய உண்மைக்காக ஒரு கூட்ட மக்கள் அவரை துதித்தார்கள், கம்பீரித்தார்கள். இன்னொரு கூட்ட மக்கள் அழுதார்கள். ஒரு வியாக்கியானி அதனுடைய 4 உண்மைகளை அழகா சொல்ற. தொழுகை என்றால் என்ன? இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோமா? தொழுகை என்றால் என்ன, தொழுகையினுடைய தன்மை என்ன படிச்சுட்டு அதனுடைய விளைவு என்ன? விளைவு என்ன? வெகு தூரம் வரை அவருடைய தொழுகையின் சத்தம் கேட்கப்பட்டது. சரிங்களா? ஒன்று, the proclamation of God's glory. எதை கம்பீரித்து பாடினார்கள். ஆக வெகு தூரம் வரை அவருடைய சந்தோஷம், அவருடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்பட்டது. அவர்கள் கூடியிருந்த ஆலயம் இல்லமா, ஆனா தேவனுடைய சமூகம், தேவனுடைய சபையாக, பழைய ஏற்பாட்டில் எக்லீசியா, தேவனுடைய சபையாக அவர்கள் கூடியிருந்தார்கள். அந்த கூடுகையில ஆலயம் சொல்வது, ஆலயம் அதாவது பிசிக்கல் டெம்பிள் வாஸ் நாட் தேர், பட் ஸ்பிரிச்சுவல் கேதரிங் வாஸ் தேர். ஆவிக்குரிய கூட்டமாக அவர்கள் இருந்த போது அவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவின் மகிமை, ஆண்டவருடைய ஆவியானவரின் மகிமையை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் சந்தோஷித்து தேவனை ஆராதித்தார்கள். இல்லைங்களாமா? உலகத்திலே, அதாவது சமுதாயத்திலே இவர்கள் தேவனுடைய மக்கள், இவர்கள் தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறார்கள் என்கிற சத்தியம் அறிவிக்கப்பட்டது. தேவனுடைய உண்மை அங்கு நிறைவேற்றப்பட்டது. எந்த கடவுள் சொன்னாரோ அவளை நான் மறுபடியும் திரும்பி கொண்டு வருவேன், அவருடைய உண்மை அங்கு நினைவு கூறப்பட்டது. தலைவனிக்கு நாம் ஜெபிப்போம். காலை ஆராதனையிலே மீட்கப்பட்டவனாக, சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவனாக, கிறிஸ்து என்கிற தேவ ஆட்டுக்குட்டியோடு உடன்படிக்கை செய்தவனாக நான் இருக்கிறேன். மிருக பலிகளினால் அல்ல, கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவனாக, கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவனாக நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்விலும் குடும்பத்திலும் பலிப்பீடம் உண்டா? இஸ் தேர் ஆல்டர் இன் மை லைஃப்? அந்த பலிப்பீடம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரா? அந்த கிறிஸ்துவோடு நான் ஒப்புரவாக்கப்பட்டபடியினாலே ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறவனாக நான் இருக்கிறேனா? என்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த புத்தியுள்ள ஆராதனையை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய ஆராதனை தேவனுடைய வார்த்தையின்படி காணப்படுகிறதா? என்னுடைய ஆராதனையிலே சந்தோஷமும் துக்கமும் கலந்திருக்கிறதா? சந்தோஷம் கிறிஸ்துவின் மீட்புக்காக, மன்னிப்புக்காக, கிருபைக்காக. ஒருவேளை துக்கம் என்னுடைய தோல்விக்காக, அல்லது நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக, அல்லது கடவுள் நம்மை வழி நடத்துகிற சிற்றையின் பாதையினாலே வரக்கூடிய துக்கமாக இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவாகிய நம்முடைய மத்தியஸ்தரிடத்தில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த திருப்பந்தையிலே நான் பங்கு பெறும்போது எந்த உணர்வோடு, எந்த உண்மையோடு நான் இதில் பங்கு பெறப் போகிறேன்? அன்பின் ஆண்டவரே,
உன்னதமான எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளவும் உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்யவும் நீர் எங்களை மீட்டுக் கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில நீரே முதலிடமாக இருக்க வேண்டும். உம்மையே நாங்கள் வணங்கி துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்காக பலியாக்கப்பட்ட முத ரத்தத்தையே நாங்கள் பற்றி கொண்டவர்களாக உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புரவாக எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலக சிந்தை, உலக ஆசை, உமக்கு விரோதமான எல்லா காரியங்களிலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். உமது குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய ஆராதனைகளையும் துதிகளையும் பலிகளையும் நீர் அங்கீகரிக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அருமை இரட்சகர் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.